பிரகாச வள்ளலார் நாடக விழாவினுடைய இந்த நிகழ்ச்சியை தலைவர், பேராசிரியர், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் மற்றும் கலைப்புல முதன்மையர் ஐயா திரு ராசாராம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்கி சிறந்ததொரு இந்த துறைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இதனை இதனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்றார் திருவள்ளுவர். அந்த குறள் இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனை மனிதர்களுக்கு அது உதாரணமாக இருந்தது, முகவரியாக இருந்தது, அடையாளமாக இருந்தது என்பது கடந்த கால வரலாறு. பல லட்சம் மக்களுக்கு, பல கோடி மக்களுக்கு பொருத்தமான வார்த்தையாக இருந்தாலும் நான் கண்ட வகையிலே அழகப்பா பல்கலைக்கழகத்தில் புதியதொரு துறையாக அமைக்கப்பட்டிருக்கிற, ஏன் எந்த பல்கலைக்கழகமும் இந்த துறையை எடுத்துக்கொள்ளலாமா, அப்படி இந்த துறையை எடுத்துக்கொள்வதன் மூலமாக பல்கலைக்கழகத்திற்கு என்ன பயன் என்று நினைத்து இதுபோன்ற துறையை உருவாக்காத காலத்தில் இந்த திரைப்படம் மற்றும் அரங்குகள் துறையை எதிர்கால சந்ததிகளுடைய நலன் கருதி கலைத்துறையை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற வண்ணமாக வள்ளலாகவே வாழ்ந்து வள்ளல் அழகப்ப செட்டியார் உருவாக்கி தந்த இந்த அழகப்பா பல்கலைக்கழகம் சேவை மனப்பான்மையோடு இயங்குகின்ற பல்கலைக்கழகம் என்பதை இந்த உலகம் அறியும். அந்த வகையிலே இந்த துறையில் குறைந்த மாணவர்களே சேர்க்கையில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் கூட அது அந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய கிரீடத்திலே வைரம் பதித்தார் போல் இந்த அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறை இருக்க வேண்டும் என்று நினைத்தோ என்னவோ, இந்த துறையின் சிறப்புகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒரு முதன்மையான பேராசிரியர், முழுமையான பேராசிரியர், திறமையான பேராசிரியர், பக்குவமான பேராசிரியர், பண்பான பேராசிரியர் என்ற பெயருக்கு உரியவர். உள்ளபடிக்கு தமிழையும் கலையையும் 2 கண்களாக பாவித்து வருகின்ற இந்த துறையினுடைய ஏற்றத்திற்கும் இந்த துறையை உயிரோட்டமாக இட்டு சென்று கொண்டிருக்கிறவரும், வருங்காலங்களில் இங்கே வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய தயவால் மிகப்பெரிய துறையாக இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நிலைநாட்டு இருக்கக்கூடியவருமான என் அருமைக்குரிய அம்மையார் பேராசிரியர் சுதா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தவறாமல் தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழக நிகழ்ச்சி மட்டுமல்ல, கலைத்துறை நிகழ்ச்சி என்றாலே தனக்கு எத்தகைய பணி இருந்தாலும் அவர்களை பற்றி மிகையாக கூறுவதாக கருதக்கூடாது. ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பதிலே அவர்கள் பெயர் கூட அச்சிடப்படவில்லை. ஆனால் கானாடு காத்தாடியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே கலைத்துறை சார்ந்த நிகழ்ச்சி என்ற உடனே அண்ணன் பல காந்தி அவர்கள் அலைபேசியிலே இது போன்ற நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது, நீங்கள் வர முடியுமா என்று, அதுவும் நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக செய்தி சொன்னதை மனதில் வைத்து, இது நாடக கலை நிகழ்ச்சி நடக்கிற கலை விழா, நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி கொஞ்சமும் அரசியல்வாதிக்குரிய எந்த குணாதிசயமும் இல்லாமல், தவறாக கொள்ள வேண்டாம், அரசியல்வாதிகளுக்கு ஒன்றும் குறைவான குணம் அல்ல, ஆனால் எதிர்பார்ப்புகள் இருக்கும். தன் பெயர் அழைப்பதில் இடம்பெற வேண்டும், தாம் முன்னிலைப்படுத்த வேண்டும், தான் அந்த விழாவிலே முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே தவிர அந்த எண்ணத்தை கூட அவர்கள் தன்னுடைய மனதிலே நிலைநிறுத்தாமல், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், பண்பு என்றால் அது என்ன என்பதற்கு இலக்கணமாக இந்த காரைக்குடி என்ற மிகப்பெரிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஊருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ராமயணன் மாங்குடி அவர்களே, அதை போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் தந்தை காலம் சென்ற கலைமாமணி எம்ஆர் முத்துசாமி அவர்களுடைய அருந்தவ பேரனும் என்னுடைய அருமை மகனும் இசை நாடக உலகத்தில்
இணையற்ற நடிகராக வாழ்ந்த என் தந்தையாரோட புகழை, அவர் விட்டு சென்ற பணியை கால சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு பணிகளில் தொழில் ரீதியாக நாங்கள் இருந்தாலும் கூட அவருடைய நினைவாக என்றென்றும் வாழ்நாள் முழுவதும் இந்த கலைத்துறைக்கு பணியாற்ற வேண்டும் என்று நான் நினைப்பது பெருமை அல்ல. காரணம், நான் என் தந்தையாருடைய கரம் பிடித்து அவர்களோடு இந்த வள்ளலார் நாடகத்தை நடத்துகின்ற நிகழ்ச்சிக்கும் சரி, இசை நாடகங்களில் ஒவ்வொரு நாளும் அவருடன் சென்று அனுபவித்து அந்த உணவை சாப்பிட்டு அவர்களுக்கு அந்த ஊர் மக்கள் தரக்கூடிய வெகுமதிகளை எல்லாம் நான் பெற்று அதை உண்டு வளர்ந்தவன். நான் அந்த துறைக்கு சேவை செய்வது என்பது ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க பெருமை அல்ல. ஆனால் அது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்ளாத என் மகன், தன்னுடைய இளவயதில் தன் தாத்தாவை பார்த்த என் மகன், காலம் கடந்து தாத்தா விட்டு சென்ற பணியை கலை உலகத்திற்கு தான் எத்தகைய கல்வித்துறையில் முன்னிலை வகித்தாலும் தொழில்துறையிலே முன்னிலை வகித்தாலும் காலம் உள்ளளவும் தாத்தாவுடைய விட்டு சென்ற கலைப்பணியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற உணர்வோடு என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற என் அருமை மகன் முரளிதரன் அவர்களையும் என்னுடைய இளைய மகன் சரவணன் அவர்களையும் இந்த நேரத்திலே நினைவு கூர்த்தி அவர்களையும் பாராட்டுகிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே மேடையிலே அமரவில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற என் அருமைக்குரிய சகோதரி, முத்து டான்ஸ் அகாடமியினுடைய நிறுவனர், நான் பெரிதும் மதிக்கின்ற பண்பாளர், ஒரு டான்ஸ் நிறுவனத்தை நடத்துகின்ற ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒருவரை அடையாளம் காண்ட வேண்டும் என்றால் அது உள்ளபடிக்கே என் அருமை சகோதரி முத்து டான்ஸ் அகாடமியின் நிறுவனர் முத்துமாரி அவர்களைத்தான் நான் சொல்லுவேன். காரணம், இயலிசை நாடக மன்றத்தில் நான் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கின்றவன், தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றவன், தனிப்பட்ட முறையிலே அரசியலிலும் குறிப்பிட்ட பொறுப்பில் இருக்கின்றவன். இப்படி பல்வேறு பொது வாழ்க்கையில் பணிகளிலே நான் இருந்தாலும் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை பார்த்து பழகின்ற வாய்ப்பை பெற்றவன். என்னை பொறுத்தவரை நான் பார்த்த கலை உலக மக்களிலேயே மிகவும் தன்னடக்கமாக தான் கொண்டிருக்கின்ற பணியினை எள்ளளவும் தளராது, தனக்கு இட்டிருக்கிற பணியிலே ஒரு சிறு பிழை கூட வராமல் யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவிற்கு பழக வேண்டும், எந்த அளவிற்கு அவர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டும், அதை போல தன்னை நம்பி வருகின்ற பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை எப்படி கண்ணியமாக பாதுகாக்க வேண்டும், அவருடைய மனநிலைகளை எல்லாம் எப்படி நாம் இட்டு செல்ல வேண்டும் என்ற அத்தனை உணர்வுகளையும் இறைவனால் தரப்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரி முத்துமாரி இளஞ்செழியன் அவர்களை இந்த நேரம் பெரிதும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு இசை நாடக உலகத்தின் இணையற்ற கலைஞர், இன்னும் சில நாட்களில் அரசுடைய மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற இருக்கின்றவர், காரைக்குடி என்று ஒன்று சொன்னவுடனே ஒவ்வொரு துறையிலும் ஒரு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இசை நாடகத்துறை என்றவுடனே என்றென்றும் இந்த உலகம் உள்ளளவும் இந்த பூமி உள்ளளவும் காரைக்குடி என்றால் அது தமிழ்ச்செல்விதான் என்ற உணர்வை இந்த இசை நாடகத்திற்கு தந்திருக்கின்ற என் அருமையக்கா தமிழ்ச்செல்வி அவர்களே, அதை போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ஏனைய பேராசிரியர் பெருமக்களே, அதை போல இசை நாடகத்துறையினுடைய இணையற்ற தலைவர் அருமை அண்ணன் பல காந்தி அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கிற மாணவ செல்வங்களே, மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கின்ற என் அருமை செல்வங்களே, இந்த நாடகத்திலே வள்ளலாராக நடிக்க வந்திருக்கின்ற அருமை தம்பி, காலம் சென்ற பொன்னமராவதி ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ குமரன் ஏஆர் கண்ணன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும், அதே போல இசை நாடக சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் மாணிக்கம் அவர்களே, காரைக்குடியிலே நடைபெறுகின்ற எல்லா விதமான விழாக்களிலும் தன்னுடைய சொந்த பணிகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்றென்றும் என்னோடு பயணித்து இது போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்படைவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற என் மாப்பிள்ளை ஆர்.எம். செந்தில்குமார் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வள்ளலார் நாடக விழாவானது
தமிழ்நாடு அரசு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பிலே ஆண்டுதோறும் புதிய நாடகங்கள் அரங்கேற்றுகின்ற அந்த விழாவிற்கு அரசு மானியம் வழங்கி அந்த புதிய புதிய நாடகங்களை உருவாக்கி தமிழ் உலகிற்கு நல்வழி காட்ட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்றெடுத்த அருந்தவ செல்வர் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பை தொடர்ந்து அதனுடைய தலைவர் செயலாளராக இருக்கின்ற அருமையண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களும் அம்மையார் விஜயா தாயன்பன் அவர்களும் அதிலே தேர்வு கமிட்டி அமைத்து அந்த தேர்வு கமிட்டியிலே பல கலை வல்லுநர்களை அதிலே அமைத்து தேர்வு செய்து இது போன்ற நாடகங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுகின்றது. அந்த வகையிலே இன்று மாலை திருச்சியிலே ராணி மங்கம்மாள் வரலாற்று நாடகம் அரங்கேற இருக்கிறது. இந்த வள்ளலார் நாடகம் என்பது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் தமிழ் பேராசிரியர் ஐயா ராசாராம் ஐயா அவர்கள் நான் தலைமை உரையாற்றி அமர்வார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் வள்ளலார் 1823ஆம் ஆண்டு பிறந்ததிலிருந்து அவர்கள் திருக்காப்பிட்டு சென்று அற்புதஞ்சொலி தரிசனமாக அவர் நிறைவடை வரை அவர் எதற்காக இந்த உலகத்திலே அவதரித்தார், என்ன கொள்கையை இந்த மக்களுக்கு விதைத்தார், எப்படியெல்லாம் என்னென்ன கொள்கைகள்லாம் விட்டு சென்றிருக்கிறார், என்னென்ன நிகழ்வுகள்லாம் அவர் வாழ்க்கையிலே நடந்தது என்பதை அப்படியே இங்கே நடக்கவிருக்கின்ற நாடகத்தை போலவே அவர் உரையிலே ஆற்றி முடித்து விட்டார்கள். நான் கூட நினைத்தேன், யாழ்ப்பாணம் ஆறுமுகம் நாவல் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஐயா அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டால் அந்த நாடகம் நடத்துவதற்கே வேலை இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். காரணம், மேடையிலே பேசுவது என்பது வேறு, பேசுகின்ற பொழுது அந்த காட்சியை அப்படியே பார்வையாளர்களுக்கு தருவது என்பது வேறு. பேச்சுக்களிலே பல விதம் இருக்கின்றது. அதை போல பேராசிரியர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த வரலாற்றை, வாழ்க்கை வரலாற்றை, வள்ளலாருடைய வரலாற்றை சம்பவமாகவே பார்வையாளர்களுக்கு வழங்கிவிட்டார்கள். நான் கூட என் அருமை என் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அண்ணனோடும் தெரிவித்துக் கொண்டிருந்தேன், இந்த விழா உள்ளபடிக்கே போற்றத்தக்க விழா, இந்த விழா இங்கு நடந்ததுதான் சரி என்று நினைத்தேன். என்ன காரணம் என்றால், நீங்கள் பதவியிலே இருக்கின்ற எவ்வளவு பெரிய மனிதர்களை வைத்து இந்த விழா நடத்தினாலும், செல்வாக்கு மிக்க மனிதர்களை எவ்வளவு பெரிய மனிதர்களை வைத்து இந்த விழா நடத்தினாலும் அது பொருத்தமாக இருக்காது. இது போன்ற ராமலிங்க அடிகளாருடைய வரலாற்றை, வள்ளலாருடைய வரலாற்றை, துறவல் பிரகாச வள்ளலாருடைய வரலாற்றை தலைமை ஏற்பதற்கு இது போன்ற பேராசிரியர்கள் தலைமையில் நடத்தினால்தான் இந்த விழா புனிதமடையும், பெருமையடையுமே தவிர வேறு எவராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது என்பதை நான் ஓரளவு முன்னூறு வந்திருந்தாலும் கூட இன்று ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது எப்பொழுதும் கற்றவர்கள் தான் என்பதை இன்னும் நான் முழுமையாக தெரிந்து கொண்ட மேடை இந்த மேடை. ஆக கலையுலகில் பல்வேறு நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றது. ஆனால் அந்த நாடகங்கள் எல்லாம் பிறர் நடித்த நாடகங்கள், பிறர் நடித்துக் கொண்டிருக்கின்ற நாடகங்கள், மறைக்கப்பட்ட நாடகங்கள். அதை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நடத்துகிறார்களே தவிர அது புதுமையான நாடகம் அல்ல. ஆனால் இங்கு நடத்தப்படுகின்ற இந்த வள்ளலார் நாடகமானது என் தந்தையார் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலாருடைய வாழ்க்கை நிறைவுக்கு பிறகு அந்த நாடகத்தை எடுத்து நடத்துவதற்கு பல்வேறு நாடக கலைஞர்கள் 100 ஆண்டுகளுக்கு அவர் மறைந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகிலிருந்து எத்தனையோ பேர் முயற்சித்தார்கள். அந்த நாடகத்தை நடத்த எவராலும் இயலவில்லை. காரணம், ஒரு நடிகராக இருப்பதால் மட்டும் வள்ளலார் இடத்தை ஏற்று நடித்துவிட முடியாது என்பது உறுதியான உண்மையான சம்பவம். காரணம், நடிப்பு என்பது சோகத்திலோ வீரத்திலோ காதலிலோ நடிப்பது மட்டும் நடிப்பு அல்ல. வள்ளலார் நாடகத்தை பொறுத்தவரை வெவ்வேறு நாடகத்தில், ஹரிச்சந்திரா நடிப்பது சோகமானது, சிலப்பதிகாரத்தில் கோவலனாக நடிப்பது சோகம், காதல், வீரம், சங்கீதம் என்ற அத்தனை நிறைந்தது. அதே போல ஒரு பவளக்குடி நாடகம் என்றால் அதுவும் காதல் வயப்பட்ட நாடகம், வீரமான நாடகம், அர்ஜுனன். இப்படி ஒவ்வொரு நாடகங்களும் பலவிதமான சிறப்புகள் இருக்கு. நடிகர்கள் எல்லோரும் நடித்து விடலாம். ஆனால் வள்ளலாராக ஏற்று நடிப்பது என்பதற்கு முதலில் சுத்தமான தமிழ் பேச தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த வள்ளலாராக வேடமேற்று நடிப்பவர் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, இயல்பாகவே வள்ளலாரை நேசிக்கின்றவராக இருக்க வேண்டும். நான்காவது, வள்ளலாருடைய கொள்கையை
ஓரளவு பின்பற்றுகிறவராக இருக்க வேண்டும். ஐந்தாவது, தன் நடிப்பாற்றலால் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பேச்சும் நடிப்பும் மற்றவர்களை வள்ளலார் கொள்கைக்கு எடுத்து செல்ல வகையில் இருக்க வேண்டும் என்றால் அதை நடிப்பதற்கு இத்தனை தகுதிகள் தேவைப்பட்ட காரணத்தினால் அதை எந்த நடிகர்களும் அவ்வளவு லகுவாக எடுத்து நடிப்பதற்கான வாய்ப்பு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்கும் இருந்ததில்லை என்ற வரலாற்று உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 1976ஆம் ஆண்டு எங்கள் குடும்பத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த நீண்ட விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. என்னுடைய தாயாருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய உடல்நலை குறைவு. அவர்கள் உயிருக்கே போராடுகின்ற நிலைமை வருகின்ற காலத்தில் கலை உலகத்தில் இணையற்ற நடிகராக வாழ்ந்த என் தந்தையார் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அகவல் பாராயணத்தை படிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு படிக்க ஆரம்பித்தார்கள். படிக்க ஆரம்பித்த அவர்கள் தன்னை சைவ நிலைக்கு தயார்படுத்திக் கொண்டு சுத்த சைவமாக மாறி வள்ளலாருடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் உள்வாங்கி தன்னுடைய நாடக மன்றத்திற்கு எம்ஆர்எம் நாடக மன்றம் என்று 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த அந்த நாடக மன்றத்தை அருட்ஜோதி நாடக மன்றம் என்று பெயர் வைத்து அந்த சமயத்தில் பிறந்த என் தங்கைக்கு அருள்ஜோதி என்று பெயரிட்டு தன் வாழ்நாளை வள்ளலார் கொள்கைப்படி அவரை தன்னை தயாராக்கி கொண்டு எங்களையும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் சைவமாக்கி எங்கள் குடும்பத்தையே ஒரு சைவ நிலைக்கு கொண்டு வந்துதான் அந்த வேடமேற்று நடித்து இணையற்ற புகழை பெற்றார்கள். வடலூரிலே அவர்கள் அந்த புகழை பெற்று அவர்கள் அப்படி வாழ்ந்த காரணத்தினால்தான் இன்றளவும் அரசியலிலும் கலைத்துறையிலும் நான் செம்மையாக பணியாற்றி கொண்டிருந்தாலும் நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிற ஒரு உண்மையான சத்தியமான வார்த்தை, என் தந்தையை போல் எல்லா வகையிலும் நாங்கள் புகழ் பெறாவிட்டாலும் நானும் என் மகன்களும் இன்றளவும் எந்த அளவிலும் குறைவான பழக்க வழக்கங்களுக்கு எங்களை ஆளாக்கி கொள்ளாமல் ஒழுக்கமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது என் தந்தையாருடைய வள்ளலார் வேடமேற்று நடித்ததே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு உணர்ச்சி பூர்வமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட வரலாற்று நாடகம் அந்த நாடகம் அப்படியே நீர்த்து போய்விடக் கூடாது என்ற உணர்வோடு தான் மீண்டும் அந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்ற அவா எனக்கு ஏற்பட்டது. இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்றால் இந்த நாடகத்தை எங்கு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தான் நடத்த வேண்டும். அங்கு நடத்தினால்தான் வள்ளலாரை பற்றி வருகை தந்தவர்களுக்கு எடுத்துக் கூறக்கூடிய தகுதி படைத்த பேராசிரியர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று உணர்ந்துதான் என்னோட அருமைக்குரிய அம்மையார் சுதா அம்மையார் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்களும் இன்முகத்தோடு இசைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத அளவிற்கு பேராசிரியர் அவர்கள் வள்ளலார் கொள்கைகளை எடுத்துக் கூறியதன் மூலமாக இங்கு இருக்கின்ற பல மாணவர்கள் தமிழ் துறையிலே இன்னும் பல்வேறு துறையிலே எவ்வளவு கற்றிருந்தாலும் கூட ஏட்டு படிப்பை விட இந்த கொள்கைகளை படித்து தெரிந்து கொள்வதை விட பேராசிரியர் மூலமாகவும் இது போன்ற நாடகங்கள் மூலமாகவும் மிகவும் எளிதாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் தோன்றிய மகான்களிலே ஞானிகளிலே வீரத்துறவியாக பிறந்தவர் தான் ராமலிங்க அடிகளார் அவர்கள். எல்லோரும் வள்ளலாரை பார்த்தவுடனே ஏதோ ஒரு சாமி ஏதோ ஒரு சாமியார் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, வள்ளலாருடைய கொள்கைகளை பகுத்தறிவு சிந்தனையாளர் தந்தை ஈவேர பெரியார் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒருபோதும் வள்ளலாரை தன்னை வழிபட வேண்டும் என்று யாரிடமும் சொல்லவில்லை. ஒளி வடிவிலே இறைவனை காண வேண்டும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். கணக்கற்ற தெய்வங்களை கற்பனை செய்து என் தெய்வம் உன் தெய்வம் என்று வழக்கிட்டு தடுமாறும் வீணர்களின் தடுமாற்றத்தை போக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கருணை இல்லாத ஆட்சி நடத்தினால் கடிக ஒளிக என்று சொல்லியிருக்கிறார். அருள் நயந்த நன்மார்க்கர் ஆள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஜீவகாரணியமே மோட்சத்தின் திறவுகோல் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஜாதிய சிந்தனை உடையவர்கள் மனித பிறவிக்கு தகுதியானவர்கள் இல்லை என்ற கடுமையாக எச்சரித்திருக்கிறார். தேவையற்ற பூஜை புனஸ்காரங்கள் செய்து மேல தாளங்கள் முழங்க, கொட்டு மேளம் முழங்க, அதிர் வேட்டுகள் முழங்க இறைவனை வழிபடுவது அபத்தமானது என்று எச்சரித்திருக்கின்றார். இது போன்ற காட்டுமிராண்டித்தன குணங்கள் என்று அவைகளெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இத்தகைய சிறப்புமிக்க வள்ளலாருடைய வரலாற்றை தான் நாடகமாக ஆக்கி இருக்கின்றோம். இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கின்ற நடிகர்கள் நான் வேண்டிக் கொண்டதற்கெனங்க கடந்த நாடகம் எப்பொழுது ஒத்திகை பார்க்க ஆரம்பித்தோமோ அந்த நாளிலிருந்து அவர்களை சைவ நிலைக்கு ஆளாக்கித்தான் இந்த நாடகத்தை நடத்த திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி
இவ்வளவு நேரம் நான் எடுத்துக்கொண்டது கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் அன்பு பாராட்டி அந்த நாடகத்தினுடைய காட்சிகளை கண்டுகளிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மாங்குடி அண்ணன் அவர்கள் நிறைவுரை பேசுவதற்கு முன்பாக அவரிடம் ஒரு வேண்டுகோள். அண்ணன் மாங்குடி அண்ணன் அவர்களை பொறுத்தவரை அவர் ஆளுகின்ற அரசின் சார்பான சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் மீது இந்த பகுதி மக்கள் மாற்றுக் கட்சிக்காரர்களோட அவரை பெருமையாக பேசுகின்ற அளவிற்கு உயர்ந்த பண்பும் சேவையும் கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதை மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பல இடங்களிலே பேசுகின்ற பொழுது அவரை குறைவாக பேசிய மனிதர் எவருமே இல்லை என்றால் அந்த அளவிற்கு அவர் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் இன்று அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பல்வேறு நிலைகளிலே பல்வேறு நன்மைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட சென்ற முறை சங்கரதாசாமி விழா அந்த மேடையில் நடக்கின்ற பொழுது அம்மையார் சுதா அம்மையார் அவர்கள் எங்களுடைய துறைக்கு அரங்கம் மற்றும் திரைப்பட துறைக்கு நீங்கள் ஒரு அரங்கம் கட்டிக் கொடுப்பதற்கு ஒரு ஸ்டுடியோ கட்டி கொடுக்க வேண்டும் உங்களுடைய நிதியிலிருந்து என்று விண்ணப்பித்திருந்தார்கள். அப்பொழுது நம்முடைய துணைவேந்தர் அவர்களும் அந்த மேடையில் இருந்தார்கள். அண்ணன் அவர்கள் செய்து தருகிறேன் என்று அரைமனதாக சொல்லி சென்றார்கள். காரணம், அப்பொழுது நிதி அவரிடம் எவ்வளவு இருந்தது என்பது அவர் கணக்கிட முடியாத நிலையாக இருந்திருக்கும். ஆனால் அண்ணன் அவர்கள் கட்டாயம் இப்பொழுது 8வது மாதம்தான், நிச்சயமாக உங்களுடன் நிதி இருக்கும் என்றால் எனக்கு தெரியும், நான் அரசியல்வாதி. ஆகையினால் தயவு கூர்ந்து இந்த துறைக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரங்க மற்றும் திரைப்பட படிப்புகள் துறைக்கு அண்ணன் அவர்கள் எத்தகைய வாக்குறுதிகளை தொகுதிகளை கொடுத்திருந்தாலும் கூட இந்த துறைக்கு கனிவோடு பரிசீலித்து அந்த ஸ்டுடியோ கட்டுவதற்கான நிதியை அண்ணன் ஒதுக்கி தந்தால் உங்களை தவிர வேறு யாரும் தருவதற்கு முன்வர மாட்டார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆகவே தரக்கூடிய மனம் படைத்திருக்கிற நீங்கள் தாராளமாக காலதாமதமின்றி நம்முடைய மாவட்ட ஊராட்சி முகமை அலுவலரிடம் ஓரிரு தினங்களிலே நான் எனக்கு உரிமை இருக்கிறதுனால இவ்வளவு கட்டாயப்படுத்தி கேட்கிறேன், அந்த திட்டத்தை வரைபட திட்டத்தை பொறியாளரிடம் பெற்று அண்ணன் உத்தரவிட்டால் உடனே பெற்று தருகிறார்கள். அந்த நிதியை ஒதுக்கி பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.